ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமோ பார்க்கலாம் வாங்க. முத்துவேலை பார்க்கறதுக்காக கதிரும் ராஜியும் 2 பேர் போயிருக்காங்க. போயிட்டு மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கதிரு வந்துட்டியான்றாங்க. மாமா ஓகே தானே இப்போ அப்படின்றாங்க. ஆண்டா இப்போ பரவாயில்ல தான், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிரோட கையை பிடிச்சிட்டு, கதிரு நீ மட்டும் இல்லைன்னா என்னுடைய நிலமை என்ன இருக்குன்னு தெரியலன்றாங்க. என் கூடவே இருந்து எனக்காக எல்லாமே பண்ண உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலன்றாங்க. நீங்க எங்க மாமா தானே! அப்படி இருக்கும்போது, நான் உங்கள அப்படியே விட்டு போயிடுவேனா என்னன்றாங்க. இங்க பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நடந்தாலும், அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உங்கள விட்டு போக மாட்டேன். அதனால சும்மா தேவையில்லாம நான் உங்கள விட்டுட்டு போயிடுவேன். அத பண்றேன், இத பண்றேன், எதையும் நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டான்றாங்க. கடைசி வரைக்கும் நான் எப்பவும் உங்க கூட மட்டும் தான் இருப்பேன். உங்கள விட்டெல்லாம் நான் போக மாட்டேன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாண்டிங்க பார்த்தே நம்ம ராஜிக்கு ஒரு மாதிரியான சந்தோஷம் தெரிஞ்சு, அப்பா ஓகே தானப்பா, எதுவும் இல்ல தானேன்றாங்க. ராஜி நான் நல்லா இருக்கேம்மா. என்னம்மா ஏன் அழுதுட்டு இருக்க? அழாத சரியான்றாங்க. இல்லப்பா ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குன்றாங்க. நீ சங்கட்டம்லாம் படாத சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நார்மலா ஓகேவா தான் இருக்கேன்றாங்க. நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு மனச போட்டு குழப்பிக்காதம்மா. நான் நல்லா இருக்கேன்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் கதிரும், ராஜியும் அவங்களுடைய அப்பா கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதாவது முத்துவேல பார்க்க கதிர் போயிருக்காங்கன்றத தெரிஞ்சுட்டு ஒரு மாரி ரொம்ப கோவத்திலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன செய்றதுன்னே தெரியல நம்மளுடைய சக்திவேலுக்கு. இப்ப நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற மாரி சக்திவேல் பாட்டுக்கு வெளியவே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.